இந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் வாழ்க்கையில் பெருவெற்றி அடைகிறார்கள். இதை புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பேருக்கும் 86,400 செகண்ட்ஸ் தான். இது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அது எல்லாமே பொய். நேரம் இல்லைன்னு சொல்றது அத்துணையும் பொய். இப்போ யோகா பண்றது நேரம் இல்ல, உங்களுக்கு யோகா பிரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. உங்க ஹெல்த் உங்க பிரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. தியானம் பண்றதுக்கு நேரம் இல்ல, உங்களுடைய ஜீவன் முக்தி உங்களுக்கு பிரையாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. நேரம் இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே 86,400 செகண்ட் தாங்க காலம் கொடுக்குது. வாழ்விலே வெற்றியாளர்கள் காலை நேரத்தை முழுமையாக உபயோகிப்பார்கள், இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. காலை நேரத்தை நீங்க எப்படி உபயோகம் பண்றீங்களோ அதுதான் அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு நீங்க என்னவா இருக்க போறீங்கிறத முடிவு பண்ணுங்க. ஏன்னா லைஃபேங்க கான்சியஸ் ஹேபிட் எனர்ஜி சாதனையினால் அடையப்படுவது. இந்த ஷேர்டு ரியாலிட்டியில இருக்கிற எல்லா வெற்றியுமே சரி. சும்மா வெறுமனே உட்கார்ந்துட்டு டிவைஸை நோண்டிட்டு 25 தரம் சோசியல் மீடியாவை மெசேஜஸை பார்த்துட்டு ஒரு நோட்டிபிகேஷனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இல்ல டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை சீரியலையும் விடாம பார்த்துட்டு, இது டைமை இன்வெஸ்ட் பண்ணாதது மட்டும் இல்லாம டைமை வேஸ்ட் பண்றதையும் தாண்டி தற்கொலை பண்ணிக்கிறது. இந்த டைமை வேஸ்ட் பண்றதுல கூட உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கினீர்களானால் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுங்களேன். பணம் கொடுத்து விஷம் வாங்கி குடிக்கிறது. குடிச்சா பசி அடங்குன்னு கற்பனையில வேற இருக்கிறது. இதை நிறுத்துங்கள்.